ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக பார்க்க போகிறது திரையரங்கம் எல்ஐகே லிக் அப்படின்னு சொல்கிறாங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது தான் ஷார்ட் ஃபார்மில் லிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் விக்கி வெற்றி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்களா, பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லான மூவி அமைஞ்சுதா பொறுத்திருந்து பார்க்கலாம். வாங்க இப்போதைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். செல்ஃபோன்களில் பறவைகளை பாதுகாப்புக்காக ஒரு பிரம்மாண்டமாக சங்கர் அவர்கள் ரஜினிகாந்தும் அக்ஷய்குமாரையும் 2.0 படத்தை எடுத்திருந்தார். அக்ஷய்குமாரை அந்த படம் எப்படி எடுத்தாங்களோ, சிவன் ஒரு படிக்கு மேலே போயிட்டு திட்டத்தட்ட ஃபோன்களால் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மனிதர்களுக்கு உண்டாகக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்ஐகே படத்தின் மூலமாக அழகாக சொல்லியிருக்கிறாரு. இதுதான் ஒரு ஆன்லைன் ஸ்டோரி. லவ் டுடே படத்திற்கு பிறகு பிரதீப் ரங்கநாதனை வைத்து பெரிய பட்ஜெட்டில் விக்னேஷ் சிவன் இயக்கிய படம் ஆரம்பிச்சிருக்கிறாரு. டிராகன், டியூட் படங்கள் முன்னதாக வெளியாகி 100 crores மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றிருக்க நிலையில் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பும் அழுத்தமும் இருப்பதை பிரதீப் ரங்கநாதன் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக திருப்பதிலாம் போயிட்டு விக்னேஷ் சிவன் நயன்தாராலாம் போயிட்டு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த படமும் கண்டிப்பாக 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் ஈட்டுமா, அந்த படம் அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கா இல்லையா, விக்னேஷ் சிவன் பிளாக் பஸ்டர் வெற்றிப்படுத்த கொடுத்தாரா இல்லையாங்கிறது தான் அந்த படத்தோடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். சரி வாங்க உள்ள நிகழ்ச்சிக்கு போகலாம்னு சொல்லியாச்சு. காதலருக்கு மத்தியில் இருக்கும் காதல் உண்மையானதா பொய்யானதா என்பதை வேவு பார்க்கும் அளவுக்கு கேமரா பொருத்திய ஒரு மோதிரம் போன்ற டிவைஸை, அதாவது 2040 இங்கேருந்து ஒரு 14 இயர்ஸ்க்கு அகேடாக பண்ணியிருக்காங்க. சூரியன், அதாவது எஸ்ஜே சூர்யா தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கம்பெனியில் அந்த டிவைஸ் உருவாக்குறாரு. இந்தியாவின் மிகப்பெரிய கம்பெனியாக மாற்றியிருக்கிறார். தமிழ்நாட்டில் 2040 ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை காட்டும் விதம் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சூரியன் கம்பெனியில் லெக் டிவைஸ்க்கு குரல் கொடுக்கிறார் வாசு என்கிற வைப்வாசி, அதாவது பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். சூரியன் கம்பெனியில் லெக் டிவைஸுக்கு குரல் கொடுத்திருக்கிற வாசு குழந்தை பருவத்திலிருந்தே ஃபோன் வளர்க்கும், புதுமைகளை வளர்க்கும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தான் தீமானா யாருன்னா கிருத்தி ஷெட்டி அவர்கள், அதாவது ஹீரோயின். அவங்க 2 பேர்த்துக்கும் காதல் வரும்போது லவ் மீட்டரில் 3% கம்மியாக காமிக்குது. அதை காரணமாக காட்டி அந்த தீமா அவர்கள் பிரதீப் ரங்கநாதனுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹார்ட் சொல்கிறது உண்மையா, அந்த டிவைஸ் சொல்கிறது உண்மையா அப்படின்ற ஒரு போட்டி நடக்குது. இதில் எல்கேனுடைய இதுதான் அந்த எல்ஐகேயோடைய கதையோடைய மொத்த சாராம்சம். எப்படி ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணாரா, இல்லை அந்த டிவைஸ் ஃபால்ட்டியா, இல்லை எப்படின்னு சொல்கிறதுன்றது தான் மீதியோட கதையாக இருக்கும். இந்த படம் எப்படி இருக்கும், 2040 ஆண்டில் உலகம் டெக்னாலஜி பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க சமயத்தில் சூரியன் லிக் நிறுவனத்தின் கொடிகட்டி பறிக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள், தவறு செய்பவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சீமான் நடத்தி வரக்கூடிய சீர்திருத்த சிறைச்சாலையில் கைதாவதும், அங்கே ஸ்மார்ட் ஃபோன்களை உடைத்து எறிந்துவிட்டு வெளியே செல்லும் காட்சிகளும், ஃபோன் காட்டினால்தான் குழந்தைகள் சாப்பிடும் என பெற்றோர்கள் அடம்பிடிக்கும் சீமானின் மகனாக வரும் பிரதீப் ரங்கநாதன் பெற்றோர்களை பாட்டு பாடச் சொல்லி சோறு ஊட்டும் ஆரம்ப காட்சியிலே நல்ல மெசேஜை கொடுத்துருக்கிறாரு. ஸோ சங்கர் படத்தை போல் தீமா உள்ளிட்ட பாடல்களுக்கு பிரம்மாண்டமாகவும் 2040 தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டுடைய மருத்துவமனைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற காட்டிய விதம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாஸ்னே சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்களாம். கீர்த்தி ஷெட்டியின் அம்மாவாக பார்த்திங்கன்னா மாளவிகா வாலமீன்ற கேரக்டரில் கம்பேக் கொடுத்துருக்காங்க. படத்தினுடைய ஹைலைட்டே பார்த்திங்கன்னா எஸ்ஜே சூர்யா தான். மேலும் அவர் கூட வரக்கூடிய ஒரு ரோபோவுக்கு பார்த்திங்கன்னா அனிருத் குரல் கொடுத்துருக்காராம். கிளைமேக்ஸில் என்னை தாண்டி தொடரான்ற டைலாக்லாம் ஒரு ஃபைட் சீன்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதனுடன் யோகி பாபுடைய காம்போ பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஓவராலாக பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஹாலோவின் பார்ட்டியில் பைரேட்ஸ் ஆஃப் த கரியன் லுக்கில் வரும் பிரதீப் ரங்கநாதன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எஸ்ஜே சூர்யாவோட சவாலோட அவர் போராடுற விஷயமாகட்டும், இல்லை சீமான் கூட இருக்கக்கூடிய சண்டை காட்சிகள்னு ஏகப்பட்ட சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் இன்னும் அவங்க ரிவீல் பண்ணல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருக்க மாதிரி தான் ஓவராலாக பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்திருக்காங்க. இதனோட ப்ளஸ் பார்த்திங்கன்னா விக்னேஷ் சிவனுடைய எழுத்து, ஏக்கம் சொல்ல வந்த கருத்து, அதை போரடிக்காமலும் அட்வைஸ் பண்ணாமலும் போல் சொல்லாமல் அழகமாக பிரதீப் ரங்கநாதன் வைத்து காட்டிய விதம் தான் ஒரு பெரிய பலம் சொல்லலாம். அனிருத்தோடைய இசை மற்றும் பின்னணி இசை படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது. 7 ஸ்க்ரீன் மற்றும் நயன்தாராவின் ரவுடி பிக்சர்ஸ் படத்துக்கு தேவையான ப்ரொடக்ஷன் செலவுகளை செய்தது படம் தாமதமாக வெளியான உணவை எங்கேயும் தெரியவில்லை. கௌரி கிருஷ்ணனின் கதாபாத்திரம், ஆனந்தராஜின் கிளைமேக்ஸ் போர்ஷன், ரோபோக்களுடன் பிரதீப் சண்டை போடும் காட்சி, விக்னேஷ்வின் காதலை காட்டிய விதம் என அனைத்துமே படத்திற்கு ப்ளஸ் தான் சொல்லியிருக்காங்க. ரவிவர்மனின் ஒளிப்பதிவு சங்கர் படத்தை பார்த்தது போன்று பிரம்மாண்டத்தை கண்முனை காட்டுகிறது. எல்லா பிரேமும் கலர்ஃபுல்லாக இருக்கான், அழகாகவும் இருக்கான்.
பிரதீப் ராகவனின் எடிட்டிங் படுத்தி கடைசி வரையில் வந்து ஆப் வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு பார்க்கணும். சரி, படத்தோட மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தினுடைய பெரிய மைனஸாக கருதுவது கீர்த்தி ஷெட்டினோட தேர்வு தான். கடைசியில் அவர் ஃபீல் செய்து அழும் இடங்களில் கூட நடிப்பு வந்து சரியாக வந்து வெளிப்படலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2வது பாதி செல்லாமல் கொஞ்சம் சொதப்பி இருக்கிறதும், ஆனால் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்தி சோஷியல் மீடியா பயன்பாடு ஏஐஎல் மனிதர்களுக்கு வேலை இல்லாமல் போகக்கூடிய விஷயங்கள், இதேபோல் நிறைய விஷயத்தை அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸாக வந்து கொடுத்துருக்காங்க. பிரதீப் ரங்கநாதனுக்கு 4வது பிளாக் பஸ்டர் அமையுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் மிக்ஸ்டாக காம்போ இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். வேற ஒரு விஷயம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.